Hi students, let us see History Unit 1 Outbreak of World War I and its aftermath. So, this is part 2 video. Already we have posted part 1. Now let us see. The Armistice and Treaty of Versailles. Germany ultimately surrendered in November 1918. The armistice took effect from 11th November 1918. Germany was forced to accept Aus terms by the political situations at home with the abdications of the Kaiser William II. Already நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன காசஸ் வந்து இருந்துச்சு வேர்ல்டு வார்க்கு அப்படின்னு கேசரி வில்லியமுடைய அந்த பிஹேவியர் ஹாஷான பிஹேவியர் வந்து என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ம் எஃபர்ட்ஸ் கொண்டு வரதுக்கு அதிகமாக காரணமாக இருந்துச்சு. மெயினாக என்னென்னா ஜெர்மனி வந்து என்ன பண்ணது ஃபுல்லாக டோட்டலாக வந்து வார்க்கு ரெடியாக எல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது 1918 நவம்பர் 11லேருந்தே அவங்க அதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the Peace Conference in Paris. The Peace Conference opened in Paris in January 1919. 2 months after the signing of the armistice, Woodrow Wilson, USA, Lloyd George, Prime Minister of England, and the Clemenceau, Prime Minister, paper reporter of Germany. See, the peace conference வந்து என்ன பண்ணாங்க, சரி இந்த வாருக்கு அப்புறம் நம்ம ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைதி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் ரெடி ஓப்பன் பண்ணுறாங்க. அது எங்கன்னா பாரிஸில் ஜான்வரி 1919 ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு யார் தலைமை ஏற்று பண்ணாங்கன்னா உட்ரோ வில்சன் யூஎஸ்ஏலேருந்தும் லயோல்டு ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டும் அதுக்கப்புறமேட்டு கிளமென்சியோ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பேப்பர் ரிப்போர்ட்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவங்க 3 பேரும் யூஎஸ்ஏயில் இருக்கவர் அப்புறமேட்டு ஃப்ரான்ஸில் இருக்க பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து பிளேட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த deliberations. ஸோ இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்க்காக இவங்க ரொம்ப ஆர்வமாக கலந்து இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. On 28th June 1919 the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. என்ன ஆச்சுன்னா on 28th June 1919 வந்து பீஸ் ட்ரீடி அப்படிங்கிற ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ட்ரீடியை வந்து இவங்க சைன் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சலைஸில் வந்து பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கான ஒரு ட்ரீடியை ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், த ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் த ட்ரீடி. ஜெர்மனி வாஸ் ஃபார்ம்டு. என்னாச்சுன்னா இப்போ ப்ரிவென்ஷனாக எல்லோரும் இது பண்ணி அந்த ட்ரீடி ஒன்றுக்கு உருவாக்குறாங்க. அதுக்குன்னு சில கொள்கைகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் guilty of the starting of the war and therefore was the pay reparations for the losses suffered. ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே யார், ஜெர்மனி தான். ஸோ அவங்க வந்து தண்டனை ஏற்றுக்கிட்டு அதுக்கான ரிப்பரேஷன் தண்டனைக்குரிய அந்த கட்டணம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ரீப்ளேஸ்மெண்ட், அந்த மாதிரி ஏதாவது அவங்க லாஸஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டிரெக்டட் டு பே வார் இன்டிமென்ட்லி. ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, பே பண்ணணும், ஏன்னா இந்த லாஸ்க்கு காரணம் அவங்க தான் அப்படி சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாங்க. இந்த ட்ரீடி வந்து அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் த ஜெர்மனி ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் 1 lakh men. a small navy was allowed. ஸோ சின்ன நேவியாக 1 lakh men இருக்கிற மாதிரி ஒரு நேவி ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜெர்மனி பிளான் பண்ணாங்க. த யூனியன் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்பிட்டன். ஆஸ்திரேலியாவும் ஃபார்பிட்டனாக எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க. ஆல் ஜெர்மனி காலனிஸ் பிகம் ஆன்டிடைட் territories under the League of Nations. League of Nationோடைய இது மெயின்டெனன்ஸில் எல்லாருமே செயல்பட ஆரம்பித்தாங்க. ரிவோக் இந்த ட்ரீடி ஆஃப் த Brest-Litovsk with Russia and the Brust-Strait Bulgaria. ஸோ என்னன்னா ஜெர்மனி வந்து என்ன பண்ணாங்க, இந்த ட்ரீடியில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிரிஸ்லிக்கா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அலாசா டொரினா வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ்க்கு அலாசாவும் டொரினாவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர் ருஷ்யா டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லட்வியா அண்ட் த லித்தூனியா வேர் டு பி இண்டிபெண்ட். ஸோ இந்த ஃபின்லாண்டு, எஸ்டோனியா, லவிட்டினா
இந்த லித்தோனியா இவங்களுக்கு என்ன பண்ண இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டாங்க. நார்த்தன் Schleswig was given to Denmark and some small districts to welcome. Poland was recreated. Poland திருப்பி கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. The Rhineland was to be occupied by the Allies. ஸோ ரைன்லேண்டை வந்து திருப்பி புதுசாக அந்த ஏலியன்ஸ் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த 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 ஏரியாலாம் வந்து திருப்பியும் the area on the east bank of the Rhine was to be demilitarized. மிலிட்டரைஸ்லேருந்து அதை தகர்த்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே இதில் பண்ணாங்க, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ட்ரீடியில் செஞ்சாங்க அப்படி சொல்கிறாங்க. Next, the separate territories were drawn up the signed by all alliance and Austria, Hungary, Bulgaria and Turkey. ஸோ இது எல்லாமே டெரிட்டரிஸ் என்ன பண்ணாங்க, ட்ரீட் பண்ணுறது இந்த ட்ரீடினால் எல்லாரையும் தனித்தனியாக வச்சு அவங்களெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? ஆஸ்திரேலியா, ஹங்கேரியா, பல்கேரியா அண்டு துர்க்கியை. The treaty with the Turkey, Treaty of Sevres, though accepted by the Sultan, failed because of the residencies of the Mustafa Kemal Pasha and his followers. ஸோ இந்த ட்ரீடி ஆஃப் துர்க்கி வந்து என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் இவங்க சுல்தான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து முஸ்தஃபா கமல் பாஷா அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணலை. அது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. Fallout of the First World War. The First World War left a deep impact on the European society and polity. Though the conscriptions and through air raids, the war had involved and affected far more of the populations than in the past. 8 million had died in the 4 years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய யூரோப்பியன் சொசைட்டியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக அவங்களுக்கு வந்து என்னது 8 million people வந்து இதனால் 4 வருஷத்தில் இறந்துருக்காங்க. மில்லியன்ஸ் மோர் had succumbed to the worldwide influenza of 1918. The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. ஸோ என்னாச்சுன்னா இன்ஃப்ளூயன்ஸா ஒரு இப்போ எப்படி நமக்கு ஒரு கொரோனாங்கிற ஒரு தொற்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த பீரியடில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க எல்லாருமே அந்த ஃப்ளூவில் வந்து என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டு அதில் ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த ஷார்ட்டேஜ் பீரியட்லேயே மென்னோட ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து ஒரு மென் சிவிலைசேஷன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. The war and its aftermath turned out to a stringing period of history. ஸோ இந்த வார் பீரியட்லேயும் வார் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுக்குள்ளே இருக்க கன்ஃபியூஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வாருடைய பெரிய அஃபெக்டிவாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் இன்னும் கூட அது பேசப்படுறதா இருக்குது. த சோவியத் யூனியன், த USSR or the Union of the Socialist and Soviet Republics as it was called. ஸோ இந்த பீரியட் என்ன சொன்னாங்க, இந்த கன்சாலிடேஷன்ஸ், அதாவது எல்லாத்தையும் தொகுத்து பிரித்து சேர்க்கிற ஒரு இதுவாக இது அமைஞ்சிருச்சு. என்னது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அமெரிக்கா entered the war at the debater country by it emerged as the money lender to the world in the aftermath of the war. ஸோ நம்ம நார்மலாகவே நம்ம அந்த டைமில் என்ன பார்த்தோம் இல்லையா, நான் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். என்னது அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, இந்த வார் டைமில் இந்த இன்கம்காக அவங்க நிறைய சோர்சஸ் எக்கனாமிக் லெவலில் அவங்க டெவலப் ஆகிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாம் வீக்காக இருக்கும்போது அமெரிக்கா தான் என்ன பண்ணாங்க, மணி லெண்டராக இருந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து மணி சப்ளையர் மாதிரி இருந்து ஒரு பெரிய பவர் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. எப்போனா ஆஃப்டர் த வார். Another outstanding event of this period was to awaken on the colony and their inspiration attempts to gain freedom. ஸோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் என்னென்னா இந்த டைமில் தான் காலனிசம் வந்து ரொம்ப இன்ஸ்பயராக பெரிய லெவலில் வளர்ந்துச்சு. இது ஒரு ஃப்ரீடம்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்சிச்சு. முஸ்தஃபா கமல் பாஷா பிளேட் அண்ட் ரிமார்க்கபிள் ரோல் ஃபார் துர்க்கிஸ் ரீபர்த் ஆஸ் அ நேஷன். ஸோ முஸ்தஃபா கமல் பாஷா வந்து என்ன பண்ணார், ஒரு ரிமார்க்கபிள் ரோலாக இருந்தார். இதுக்கு துர்க்கியோடைய ரீபர்த்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருந்தார். கமல் பாஷா மாடரைஸ்ட் துர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் த கான்டகேஷன்ஸ். ஸோ கமல் பாஷா என்ன பண்ணார், அவருடைய அந்த ஒரு இதனால அவருடைய ஃபாலோவர்ஸ் மூலமா அதை துர்க்கியை சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தார்.
Impact on India. The First World War had a significant impact on India. The British required a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஒரு பிரிட்டிஷோட இந்தியாவோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்காக நலனுக்காக நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, இந்த வேர்ல்டு வாரில் உள்ளே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால இந்தியன்ஸ் டு சர்வ் இன் யூரோப் கண்ட்ரீஸ்க்காக நம்ம வந்து உள்ளே வர ஆரம்பித்தோம். ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏஷியாவும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 million in cash and over 125 million in loans towards war expenses. ஸோ இதில் கலந்துக்கிறதுக்காக இந்தியா வந்து என்னது 230 million கேஷும் 125 million லோன் அவ்வளோ மில்லியன் லோன் வந்து இந்த வாருக்காகவே எக்ஸ்பென்சிவாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி டோட்டலாக நம்ம 250 million செலவு பண்ணதுனால தேர் வேர் கெயின் ரிட்ரீட் புவர் பீப்புள் லூட்டட் ஷாப்ஸ். ஸோ புவர் பீப்புளுக்கு இது ஒரு பெரிய பாதகமாக அமைஞ்சு போச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் போயிடுச்சு. எண்ட் ஆஃப் த வார் இந்தியா டூ சஃபர்ட் அண்ட் த வேர்ல்டு வைல்டு எபிடமிக் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், இந்த பீரியடில் தான் என்னாச்சு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸா ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. The Congress was reunited during the war. இந்த வார் இந்த டைமில் தான் காங்கிரஸ் வந்து இந்தியன் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சிருந்தது. அப்புறம் திருப்பியும் ரீயுனைட்டட் ஆகிறதுக்கு இந்த வாரில் நம்ம இன்வால்வ் ஆனது ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சிருந்துச்சு. Next, India and Indians had taken an active part in the war, believing that Britain could reward Indians' loyalty. ஸோ என்ன சொன்னாங்க, இந்தியாவோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிலீவபிளாக பிரிட்டனுக்கு வந்து நம்ம தான் என்ன பண்ண சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய் நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து பிரிட்டன் வந்து நமக்கு என்ன பண்ண அப்ரிஷியேட் பண்ணி ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. Thus the war had a multiple effect on Indian society, economic and politics. ஸோ ஆனால் எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்தாங்களோ, ஆனால் அது அந்த அளவுக்கு ஒன்றும் அது ஒரு எஃபெக்டிவாக அவங்க கருதலை. அது வந்து என்னது ஒரு சாதாரண ஒரு இதுவாக தான் போச்சு. இந்தியன் சொசைட்டி எக்கனாமிக்லேயும் பொலிட்டிக்கல்லையும் கொஞ்சம் இதில் அஃபெக்ட் ஆனாங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ருஷியன் ரிவலேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். இந்த வேர்ல்டு வாரோடைய ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா அது வந்து ருஷியன் ரிவலேஷன் தான். ஏன்னா அவங்களோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வேர்ல்டு வைடாக ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே ஒரு ரிவலேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா அமைஞ்சுது. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார், த ருஷியன் ரிவலேஷன்ஸ் வாஸ் யூனிக் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவலேஷனாக அது யாருது, ருஷ்யா. There were really two revelations in the year 1917, one in March and another in November. ஸோ 1917 வந்து மார்ச்சில் ஒரு ரிவலேஷனும் நவம்பரில் ஒரு ரிவலேஷன் நடந்தது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. There was a second great uprising under the guidance their leader Lenin, who seized power and established a communist government in Russia. ஸோ என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறமேட்டு என்னாச்சு, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அப்ரைசிங் உருவாக காரணமாக இருந்துச்சு. லீடர் லெனின் தான் என்ன பண்ணார், இதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்தார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ருஷ்யாவில் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தர். காசஸ் ஆஃப் த ரிவலேஷன், சோஷியல் காசஸ். ஸோ காசஸ் ஆஃப் த ரிவலேஷன்ஸ்க்கு என்னென்ன காரணங்கள் அப்படி பார்த்திங்கன்னா, இன் ருஷ்யா Peter the Great and the Catherine II attempt westernization without changing their social conditions. The Russian peasants were suffers tired to lands owned by wealthy Russians. ஸோ இந்த பீசன்ஸ்னால் யார், விவசாயிகள், அந்த ஃபார்மர்ஸ்க்கெலாம் ரொம்ப சஃபராச்சு. அவங்களோட லேண்டெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து பறித்து அவங்களுடைய வெல்தியெல்லாம் வந்து என்னது குறைஞ்சிச்சு. இது ருஷ்யன்ஸ் வந்து இதுக்கு மெயின் என்னென்னா, பீட்டர் த கிரேட்டும் கேத்ரின் டூவும் என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்தாங்க. சொசைட்டியோட கண்டிஷன் தெரியாமல் கொண்டு வந்தாங்க. தீஸ் பீசன்ஸ் பிகம் த பவர் கேஜ் ஆஃப் த ரெவல்யூஷன்ஸ், த லேபர்ஸ் அண்ட் த ஒர்க்ஸ் whose number had increased on account of the industrializations were agreed as they got very low wages.
ஸோ இந்த பீசன்ஸில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இண்டஸ்ட்ரியல்ஸில் வேலை செய்ய போய் அவங்களுக்கு கம்மி சம்பளம், அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதனால் ரெவல்யூஷன்ஸ்க்கு அவங்க ஒரு குரல் கொடுத்தாங்க, இது மாதிரி கம்மி வேஜஸ் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, லோ இன்கம் சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோல் ஆஃப் த ரெவல்யூஷனர்ஸ் the spread of the revolutionary ideas among the intelligentsia and their repressions by the Deas's government made the socialistically inclined students to carry their propaganda to the peasantry. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, நிறையா படித்தவங்க யூத், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இதை எதிர்த்து போராடினாங்க. ஆமாம், பீசன்ஸ்க்கு வந்து விவசாய போராட்டம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விவசாய போராட்டம் அப்போ நடந்துச்சு. அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் மக்களுக்குள்ளே ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. பேஸ்ட் ஆன் த மார்க்சிஸ்ட் philosophy, new ideas began to take shape and a social and democratic லேபர் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த பீரியடில் தான் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபி வந்து பெரிய லெவலில் புது ஐடியாவாக இருந்து ஒரு புது உருவம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து சோஷியல் அண்டு டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. Oppositions to Deas and the dissolutions of Dumba. The outbreak of the First World War had temporarily strengthened the monarchy as Russia allied to France and Britain. Nicholas made himself the commander-in chief of the army. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணார், ருஷ்யாவில் நிக்கோலாஸ் வந்து அவரையே வந்து நான் தான் கமாண்டர் சீஃப் அப்படி சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டார், ஆர்மிக்கு கமாண்டர் சீஃப் சொல்லிட்டு. whenever the Dumba opposite the Deas's move, it was resolved and fresh elections held. Without change of the government policy, the fourth Dumba ended in the revolutions of 1917. ஸோ தும்பாவுக்கு எதிரான போராட்டங்கள் நிறைய கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்காக ஒரு ரீசால்வ் பண்ணுறதுக்காக ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷனில் கவர்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணி புதுசாக சேஞ்ச் பண்ணி ஃபோர்த்து தும்பா அந்த பாலிசி வந்து என்ன பண்ணாங்க, எண்ட் பண்ணிட்டாங்க. எப்போது 1917. Popular uprisings. The bread shortages among women textiles workers, many with husbands in the army, forced them to go on strike anyway and march through the factory areas of Petrograd, the capital of the Russian Empire. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரெட் ஷார்ட்டேஜுக்காக அந்த ஆர்மியுடைய ஆர்மியில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வைஃப்ஸு, அதுக்கப்புறமேட்டு டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்ச் பண்ணி ஃபேக்ட்ரி ஏரியா இருக்கிற அந்த பீட்ரோகிராட் அங்கே போய், அதுதான் வந்து அது ருஷ்யாவுடைய எம்பையர் கேபிட்டல், அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. The masses of the women workers demanding bread for workers waged their arms towards factory workers and shouted. அங்கே போய் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணி பிரெட் ஃபார் ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்லோகன் மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. கம் அவுட், ஸ்டாப் ஒர்க். த சிட்டிஸ் 4 lakhs workers joined the movement the next day, 24th February. 24th February அது என்னாச்சு, ரொம்ப பாப்புலராக எல்லாருமே வந்து அதில் ஜாயின் பண்ணி 4 lakhs ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. The abdications of Deas. The government used the troop to break the strike, but soon the mutinies break out of the barkers. The Deas ordered declarations of the material law, but his order was not broadcast in the city as there was no one to do this job. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு டீசர் வந்து அவருடைய ட்ரூப்ஸை கூட்டிகிட்டு வந்து இதை கவர்மெண்ட்டில் இருக்க இந்த ஒர்க்கர்ஸை வந்து என்ன பண்ணாங்க, தடை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து அவங்களால இதை பெரிய லெவலில் கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த குரூப் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்ததால் அவங்களால அந்த ஒர்க்கை பண்ண முடியல அப்படி சொல்கிறாங்க. The generals at the front of some leaders in Petrograd, frightened by these developments, pleased with the Deas to abdicate. On 15th March, Nicholas to abdicated. ஸோ என்னாச்சுன்னா, இது பெரிய லெவலில் இந்த போராட்டம் போக போக
டீசர்ஸோட இது வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு வர காரணமாக இருந்துச்சு. குறிப்பாக on 15th March நிக்கோலஸ் II வந்து அப்டிகேட் ஆயாச்சு அப்படி சொல்கிறாங்க. Provincial government. There were two parallel bodies to take on government functions. One was the progress politicals of the old state Dumba, comprising proprietors classes. On the other, there were workers delegated drawn together in a workers council or Soviet. ஸோ 2 டைப்பான பார்ட்டி வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் பேரலாக நின்னாங்க. ஒன்று வந்து என்னது தும்பாவுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஓல்டு பொலிட்டீஷியன்ஸ், இன்னொரு இதில் வந்து இந்த ஒர்க்கர்ஸால் உருவாக்கப்பட்ட கவுன்சில் இது இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்காக செலக்ட் பண்ணி நின்னாங்க. தோஸ் இந்த தும்பா were able to form a provincial government with the consent of the Soviets. Soviet was dominated by the Mensheviks and the majority Bolsheviks were teamed and undecided. The situation changed with the arrival of Lenin. ஸோ தும்பா அதாவது கவர்மெண்ட்டோடைய அந்த சோவியத் இதுதான் டாமினேட்டடாக இருந்தாலும் அவங்களுடைய மைனாரிட்டி பார்ட்டியாக இருக்கிற போல்ஷிவிக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இது வந்து என்னது, இது எல்லாமே மாறினது எப்போது லெனின் வந்து உள்ளே வந்த உடனே அது பெருசாக மாறிச்சு சொன்னாங்க. ஃபெயிலியர் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். இந்த மாகாணத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதனுடைய ஃபெயிலியர்ஸ் எப்படி உருவாச்சுன்னா, லெனின் வாஸ் இன் சுவிட்சர்லாந்து when the revolution broke out. Lenin wanted continue revolution. His slogan of all powers to Soviets soon won over the workers leaders. ஸோ என்னது, லெனின் வந்து என்ன பண்ணார், சுவிட்சர்லாந்தில் இருக்கும்போது இந்த ரெவல்யூஷன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ லெனின் ஆனால் இதை வந்து அதை கண்டினியூ பண்ணி இதுக்காக ஒரு ஸ்லோகனே கொண்டு வந்தார். என்னன்னா, ஆல் பவர் டு த சோவியட்ஸ், சோவியத்துக்கு ஆல் பவர் கிடைக்கணும், ஒர்க்கர்ஸ் லீடர் ஆகணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப குறிக்கோளாக வச்சுருந்தார். த ஸ்லோகன் ஆஃப் த பிரெட் பீஸ் அண்ட் லேண்ட் பட் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் மேட் 2 grave மிஸ்டேக். ஸோ இந்த ஸ்லோகனாக மெயினாக அவங்க கொண்டு வந்தது பிரெட்டு, பீஸ் அண்டு லேண்டு, மக்களுக்கு வந்து உணவு அமைதி நிலம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இது வந்து என்னது, அவங்களோட பெரிய மிஸ்டேக்கை போஸ்ட்பாண்டட் டு த டிசிஷன்ஸ் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் த அதர் கவர்மெண்ட் டிசைடட் டு கண்டினியூ வித் த வார். ஸோ இவங்க மற்ற கண்ட்ரியோட வார் கண்டினியூ பண்ணுன்றதுல தீர்மானமாக இருந்தாலும் மக்களுடைய நலனை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க. த கவர்மெண்ட் பேண்டட் பிரவடா அண்ட் அரெஸ்டட் ஆல் புல்ஸ்விக்ஸ். ஸோ இந்த பிரவடாங்கிறது வந்து என்னது, ஒரு நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரில் இருந்த போல்ஸ்விக்ஸ் அந்த பார்ட்டியோடைய இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இதனாலேயே இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுக்கு இதெல்லாம் பெரிய காரணமாக அமைஞ்சிருச்சு. டேக் ஓவர் பை த போல்ஸ்விக்ஸ் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். லெனின்ஸோட லீடர்ஷிப்பில் போல்ஸ்விக் பார்ட்டி வந்து என்ன பண்ணாங்க, இந்த இதை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க, ருஷ்யாவை டேக் ஓவர் பண்ணாங்க. இன் அக்டோபர் லெனின் persuaded and Bolsheviks Central Committee to decide immediate revolutions. On 7th November, the key government buildings, including the Winter Palace and Prime Minister's headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. On 8th November 1917, a new communist government was in office in USA. It headed this time was Lenin. ஸோ லெனின் மூலயமா போல்ஸ்விக்ஸோட பார்ட்டியில் அவர் என்ன பண்ணார், இந்த ஜெயிச்சு நவம்பர் 8th வந்து 1917 ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்த பிற்பாடு அந்த போல்ஸ்விக்ஸ் பார்ட்டியை தான் என்னன்னு மாற்றிட்டார், ருஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்தார். இந்த ருஷ்யன் ரெவல்யூஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் இருந்தவர் யாருன்னா லெனின். லெனின் வாஸ் born in 1870 near the middle Volga to educated parents influenced by the ideas of Karl Marx. இவர் வந்து காரல் மார்க்ஸோட ஐடியா வந்து முன்னிலை வச்சு அது மூலயமா இன்ஸ்பயர் ஆகி டெவலப் பண்ணார். Lenin believed that the way of the freedom was through mass action. Lenin gained the support of the small majority Bolshevik known as the Bolsheviks, which became the Bolsheviks party himself.
opponent in minority Mensheviko, where is called Mensheviks. ஸோ லெனின் வந்து என்னது 1817 பிறந்திருக்காரு. இவர் ஒரு மிடில் கிளாஸு எஜுகேட்டட் பேரண்ட்டோடைய பையன். இவர் வந்து காரல் மார்க்ஸோடைய ஐடியாஸில் வளர்ந்தவர். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷன் நடந்தால் தான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமாக இருந்தார். அதுக்காக அவர் சப்போர்ட்டும் பண்ணார், போராடினார். அவர் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஒரு ஸ்மால் குரூப்பு போல்ஸ்விக். ஸோ அந்த குரூப்பில் தான் இருந்த அந்த பார்ட்டியிலேருந்து அதுலேருந்து டெவலப் ஆகி அவர் வந்தவர் தான். இவருடைய ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷிவிஸ்டோ. அந்த பார்ட்டி தான் மென்ஸ்வெக்ஸ் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட்கம் ஆஃப் த ரிவல்யூஷன். இந்த ரிவல்யூஷனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா, த ருஷியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எலிமினேட்டட் illiteracy and poverty in Russia within a record time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த ருஷியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மக்களுக்கு கல்வி அறிவியும் ஏழ்மையும் போக்குறதுக்கு பெரிய ஒரு வழி அமைச்சு. அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்காக இருந்துச்சு. women were given equal rights including rights to vote. Industries and banks were nationalized. Land was announced as social ப்ராப்பர்ட்டி. ஸோ உமன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியல்ஸு பேங்க்ஸ் எல்லாம் வந்து நேஷ்னலைஸாக மாறிச்சு. லேண்ட் வந்து சோஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டாங்க. லெனின் இமிடியட்லி அப்பீல்ஸ் ஃபார் பீஸ். அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஹார்ஷ் டேர்ம்ஸ் decided by the central power, Lenin opted for withdrawing from the war to concentrate on the formation of the new government. ஸோ லெனின் வந்து இந்த போராட்டம் ரெவல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். இன் மார்ச் 1918 the treaty of Brest-Litovsk was signed. ஸோ மார்ச் 1918 வந்து என்ன பண்ணாங்க, ட்ரீடி ஆஃப் த Brest-Litovsk வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The Secretary of the League of Nations was located at Geneva. Its first Secretary General was Erich Drummond from Britain. The staff of the Secretary was appointed by the Secretary General in consultations with the Council. So in the League of the Nation உடைய இது எங்கே இருக்குன்னா, செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா சார் எரிக் ட்ருமாண்ட் ஃப்ரம் பிரிட்டன். பிரிட்டனில் இருக்க எரிக் ட்ருமாண்ட் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருந்தார். த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜென்ரல். சரி, அந்த ஸ்டாஃபுங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், செக்ரட்டரி ஜென்ரலாக இருந்தாங்க இந்த கவுன்சிலுக்கு அப்படி சொல்கிறாங்க. Justice setups in the hall. The international labor organizations comprised as the secretariat and general conference with included 4 representatives from each countries. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனாக இந்த செக்ரட்டரியேட் ஜென்ரல் கான்ஃபரன்ஸை உருவாக்குனாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு நாட்டிலேருந்து 4 மெம்பர்ஸ் வரலாம், ரெப்ரசன்டேட்டிவாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாங்க. Objectives of the League. The twofold objectives of the League of the Nations was to avoid war and maintain peace in the world and to promote international cooperations in economic and social affairs. So objectives of the League na main அவங்களோட objective என்னன்னா twofold objectives. ஒன்று வந்து என்னது, League of the Nations was avoid war. வாரை வந்து அவாய்ட் பண்ணணும், பீஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ், அதாவது உலக அளவிய ஒரு கோஆப்ரேஷன்ஸை எக்கனாமிக் அண்டு சோஷியல் லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரிய லீக் ஆஃப் நேஷன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸாக இருந்துச்சு. The difficulty in achieving the objectives was increasing from the beginning by the absence of 3 great powers, namely USA did not become a member, Germany a defeated nation, and Russia. The latter two joined in 1926 and 1934. When Germany resigned in 1933, Russia was expelled in 1939. ஸோ என்னாச்சுன்னா, இந்த மெயினாக இந்த இது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்ஜெக்டிவ்ஸ் வரதுக்கு காரணம் என்னென்னா, கிரேட் பவர்ஸ் நம்ம சொல்கிற யூஎஸ்ஏ வந்து இதில் கலந்துக்கல, மெம்பராக இல்லை. ரெண்டாவது ஜெர்மனியும் ருஷ்யாவும் வந்து ஆல்ரெடி டிஃபேட்டட் நேஷன்றதால அவங்களும் அதில் கலந்துக்கல. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் கலந்துக்கிட்டாங்க.
எப்போனா 1926 அண்ட் 1937. இந்த டைமில் ஜெர்மனி ரீசைன்டு இன் 1933. திருப்பி என்ன பண்ணாங்க, ஜெர்மனியும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ ருஷ்யா வந்து ஜெர்மனி வந்த உடனே 1939 வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக்கோடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the leak was called in to settle a member of the disputes between 1920 and 1925. The leak was successful in 3 issues. ஸோ லீக் ஆஃப் த நேஷன் வந்து 1920லேருந்து 25 வரைக்கும், அதாவது 5 இயர்ஸில் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினான 3 ரீசன்ஸ் என்னென்னா, in 1920 the dispute arose between Sweden and Finland over the sovereignty of the Åland Islands. The league ruled that the Iceland should be go to Finland. ஸோ இந்த ஆலண்டு sovereignty இது எல்லாமே இந்த ஐஸ்லாண்ட் ப்ராப்ளம் வந்தப்போ ஃபின்லாண்டுக்கு வந்து என்ன பண்ணுது, ஃபேவராக ஸ்வீடன் ஃபின்லாண்டோட இதில் வந்து ஃபின்லாண்டுக்கு வந்து அந்த ஐஸ்லாண்டு போகிற மாதிரி அவங்க ஒரு சைன் பண்ணாங்க. அதுவும் அப்புறமேட்டு in following year league was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia. The third dispute was between Greece and Bulgaria in 1925. Greece involved Bulgaria and league ordered a ceasefire. ஸோ என்னாச்சுன்னா, எல்லா நாடுகளுக்குள்ளே அந்த பிரிவினை, எனக்கு உனக்கு சண்டை, அந்த பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து தீர்த்து இவங்களுக்கு இந்த நாடு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் இது கொடுத்ததுனால டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த லீக் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பேக்டாக அமைஞ்சிருந்துச்சு. பை திஸ் ட்ரீடி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி guarantee peace in Western Europe. யூரோப்பில் வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. After 2 years, the USA and Russia began to participate in the non-political activities of the league. ஸோ லீக்கோடைய non-political activitiesல வந்து யூஎஸ்ஏவும் ருஷ்யாவும் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் த வயலேஷன்ஸ், வன்முறை காரணம் என்னென்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் confronting the European powers was how to achieve disarmament. In 1925, the Council of the League set up a commission to hold a disarmament conference to sort out the problems. ஸோ 1925 வந்து என்ன பண்ணாங்கன்னா, லீக் வந்து எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ஆர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அப்போ பட் ப்ரப்போஸ்ட் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்ட் ஒன்லி இன் February 1932. ஸோ 25ல் இது பண்ணது. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஜெர்மனிஸ் டிமாண்ட் ஆஃப் ஈக்குவலிட்டி ஆஃப் த armies and the France was rejected. In October, Hitler withdrew Germany from the conference and the league. ஸோ இந்த பீரியடில் தான் என்ன பண்ணார், ஹிட்லர் வந்து ஜெர்மனியை வந்து இந்த கான்ஃபரன்ஸ் லீக் ஆஃப் நேஷன் கான்ஃபரன்ஸ்லேருந்து விலகி வெளியே வந்துட்டார். ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு வன்முறைக்கு தூண்டுதலாக அமைஞ்சிருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. Japan attacked Manchuria in September 1931 and the league condemned Japan. ஸோ இந்த பீரியட்லேயே ஜெர்மன் வெளியே போச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை வந்து நம்ம செப்பரேட்டாக அட்டாக் பண்ணாங்க. எப்போ 1931. இதுக்கு லீக் கமெண்ட் பண்ணியும் அவங்க வந்து ஜப்பான் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஸோ த சாங்ஷன் கேம் இன் டு எஃபெக்ட். இட்டாலி ரிசைன் பை த லீக் இன் 1937 வந்து இட்டாலியும் லீக் ஆஃப் இதுலேருந்து வெளியே போயிட்டாங்க. The last decisive action it took was the December 1939 when Russia was expelled for her attack on Finland. The assembly did not meet again and the League of Nations was finally dissolved in the 1946. So 1946ல என்ன ஆயிடுச்சு, டிசால்வ் ஆகிடுச்சு. என்னது, லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஏன்னா எந்த ஒரு நாடும் கோஆப்ரேட் பண்ணல. ஆளாளுக்கு அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒப்பீடியன் பண்ணாமல் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ருஷ்யாவும் வெளியே போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட இதை கொடுக்கல. ஸோ அவங்களால ரொம்ப நாள் வந்து பெரிய பவர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாதால லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃபெயிலியராக டிசால்வ் ஆகிடுச்சு. எப்போனா 1946ல். காசஸ் ஆஃப் ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னா, அந்த லீக் appeared to be an organization of those who were victorious in the First World War. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யாரெலாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க அவங்களுடைய ஆதிக்கம் வந்து டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
since it lacked the military power of its own, it could not enforce its decisions. ஸோ என்னதான் இருந்தாலும் லீக்குக்கு வந்து தனியாக ஒரு மிலிட்ரி பவர் இல்லாமல் இருந்ததால் அதோடைய டிசிஷன்ஸ்லாம் வந்து அவங்களால ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியல. The founder of the peace organizations underestimated the power of nationalisms. The principle of the collective security could not be applied in all active practice. ஸோ அவங்க என்னெல்லாம் ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில பாலிசிஸ்லாம் கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எதுவுமே அந்த பிரின்சிபல்ஸை அவங்களால கடைப்பிடிக்க முடியல. இதெல்லாம் தான் வந்து என்னது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோடைய ஃபெயிலியருக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. When Italy, Japan and Germany, headed by dictators, refused to be bound by the order of the League, Britain and France were the only major powers to act decisively. ஸோ என்ன சொன்னா ஜப்பானு, இட்டாலி, ஜெர்மன் இவங்கெல்லாம் வந்து ஹெட்டடாக டிக்டேட்டராக இருந்தாங்க. ஆனால் இதை வந்து எல்லாரும் எதிர்த்ததால் அந்த லீக் வந்து என்னது பெரிய லெவலில் ரீச் ஆகலை. ஸோ பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் ஒன்லி மேஜர் பவராக அது உள்ளே இருந்ததால் அவங்களால சரியாக செயல்படுத்த முடியல. இதெல்லாம் தான் வந்து என்னது லீக் ஆஃப் நேஷன்ஸோடைய ஃபெயிலியருக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த லெசன் ஹியர். Study well and understand the lesson. Thank you, children.